ஐயா ரொம்ப வேதனையா இருக்குங்க, அருவருப்பா இருக்கு, வாந்தி வருது. இந்த தாவேக அரசாங்கத்தின் செயல்பாடுகளை நினைத்தால் வாந்தி வருது, ஆக்ரோஷம் நமக்கு வந்து அவ்வளவு ஆத்திரம் வருது. ஏன்னா இதே விஜய் இதற்கு முன்னாடி திமுக ஆட்சியில நம்ம வந்து குற்றம் நடக்கலன்னு சொல்லல, குற்றங்கள் நடந்தது. அதற்குரிய வந்து நடவடிக்கைகளும் அதிமுக ஆட்சியை விட வேகமாக எடுக்கப்பட்டது, எஃப்ஐஆர் போடப்பட்டது, கைது செய்யப்பட்டது. இன்னும் சொல்ல போனா 3 மாசம் 4 மாசத்துல குற்றவாளிகளுக்கு வந்து தண்டனை வாங்கி தரப்பட்டது. நம்ம பார்த்தோம். அப்ப இதே விஜய் சிஎம் சார், ஸ்டாலின் சார், நீங்க என்ன சார் ஆட்சி நடத்துறீங்க? ஒரு பொண்ணு காலை கடன் வந்து கழிக்கிறதுக்காக போகும் பொழுது இந்த மாதிரி கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. உங்க ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. இதுதான் வந்து சிஎம் சாரோட மாடலா, இதுதான் வந்து ஸ்டாலினோட மாடலா அப்படின்னு விஜய் வந்து கேள்வி கேட்டதை நம்ம பார்த்தோம். இப்ப நம்ம என்ன கேட்கிறோம், ஐயா திரு விஜய் அவர்களே, விஜய் சார், கோயம்புத்தூர்ல 10 வயசு சார், 10 வயசு ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தைக்கு என்னன்னே தெரியாது. அந்த குழந்தைய கண்ணு காதெல்லாம் கடிச்சு கொதறி, அந்த குழந்தையோட கண்ணு காதெல்லாம் கடிச்சு சிதைச்சு வச்சிருக்கான் அந்த மனித மிருகம். அப்படி ஒரு குழந்தை வீட்டுல விளையாண்டுட்டு இருந்த குழந்தைய சாக்லேட் வந்து காமிச்சு கூப்பிட்டுட்டு போய் அந்த குழந்தைய வந்து சித்திரவதை பண்ணி அந்த குழந்தைய பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொண்டிருக்கான். இதுக்கு என்ன சார் பண்ண போறீங்க? அன்னைக்கு நடந்ததுக்கு ஸ்டாலின் தான் பொறுப்புன்னு சொன்ன விஜய் அவர்களே, இன்னைக்கு கோயம்புத்தூர்ல நடந்த சம்பவத்துக்கு நீ தான் பொறுப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். வீட்டை விட்டு வெளியே வாயா, பனையூர் விட்டு வெளியே வா. இன்னும் வந்து பனையூர்ல உட்கார்ந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க?